ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்ல முக்கியமானது எஃப் ஸ்ட்ரிங். எஃப் ஸ்ட்ரிங் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எஃப் ஸ்ட்ரிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது பைத்தான் 3.6 இருக்கும்போது எஃப் ஸ்ட்ரிங்ன்றது இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இது வந்து ஒரு கன்சைஸ் வே ஆஃப் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங். டைரக்டா நம்மளுடைய வேல்யூஸை கர்லி பிரேசஸ் மூலியமா அந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ல எம்பெட் பண்ண வைக்கிறது. ஈஸியா நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கிறாப்புல மாத்துறது தான் எஃப் ஸ்ட்ரிங். எஃப் ஸ்ட்ரிங் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு வெரைட்டியும் ட்ரை பண்ணாங்க. அது வந்து டாட் ஃபார்மேட். ஸோ அந்த டாட் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வச்சும் பண்ணாங்க. நம்ம இப்போ எஃப் ஸ்ட்ரிங்க்கு டாட் ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது பார்ப்போம். அண்ட் எஃப் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வச்சும் பார்ப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டாட் ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா பொசிஷனல் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணாங்க. பொசிஷனல் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்ன நான் உங்களுக்கு அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எஃப் ஸ்ட்ரிங்கை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். எஃப் ஸ்ட்ரிங்குடைய சின்டாக்ஸ் வந்து ஒரு அவுட்புட் ஃபார்மேட்டில் நம்ம எப்பயுமே டபுள் கோட்ஸ் ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ் கொடுப்போம் இல்லையா, இந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்மால் லெட்டர் எஃப், ஒரு அந்த எஃப் வந்து ஸ்மால் லெட்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிக் லெட்டராகவும் இருக்கலாம். ஸோ வாட் இஸ் இட் டூவில் நான் கிளியராக போட்டிருக்கேன். ஸ்ட்ரிங் வந்து வேரியபிள்ஸை ஆர் எக்ஸ்பிரஷன்ஸை ஸ்ட்ரிங்குக்குள்ள எந்த ஒரு கன்கேட்டினேஷனும் இல்லாமல் மேனுவலாக அட்டாச் பண்ண உதவுது. ஸோ அதோடைய ப்ரிஃபிக்ஸ் வந்து ஸ்மால் எஃபாகவும் இருக்கலாம், கேபிட்டல் எஃபாகவும் இருக்கலாம். சின்டாக்ஸை பார்த்தா புரியும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாதான் உங்களுக்கு புரியும், ரைட்? எந்த எந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரிங் ஃபார்மேட் வந்து டாட் ஃபார்மேட்னா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், என் பேர் நேம் இஸ் பீங் கிவன், லெட் இட் பி படி. ஓகே, படின்ற நேம் யூஸ் பண்ணுறேன். படின்றதுக்கு அப்புறம் ஏஜ் எடுத்துக்கிறேன். ஏஜ்ன்ற வேரியபிளில் நான் என்ன கொடுக்குறேன்னா 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை, இது வந்து நார்மலாக காமனாக இருக்கிற ஒரு ஏஜ் வேல்யூ. ஓகே, இப்போ நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து எனக்கு இந்த நேமையும் ஏஜையும் நான் சேர்க்கணும். அதுக்கு நான் இந்த டாட் ஃபார்மேட் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து என்ன செய்ய பண்ணேன், மை நேம் இஸ் போட்டுட்டு இங்கே நம்ம ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். இந்த கர்லி பிரேசஸில் நம்மளுக்குடைய நேம் வரணும், நேம்ன்ற படி வரணும். அண்ட் ஐ ஆம், திரும்பவும் நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். எஸ், குட். என் பேர் இது, நான் இத்தனை வயசு. இது சொல்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த எந்தெந்த இடத்துல எனக்கு என்னென்ன வேல்யூ சொல்லணுமோ அந்த இடத்த மட்டும் நான் கர்லி பிரேசஸை யூஸ் பண்ணிட்டு மீதி வந்து இப்போ நான் டாட் ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறேன். டாட் ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டுக்கு அப்புறம் நான் ஒரு பேரந்தசிஸ் கொடுத்து எந்த வேரியபிள் நேம், ஃபர்ஸ்ட் நேம் கமா ஏஜ். இப்போ நான் இப்படி கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராக்கெட்ல நேமும் செகண்ட் இருக்கிற ப்ராக்கெட்ல ஏஜும் வரும் பொசிஷனல் ஃபார்மேட்டிங் படி. இப்போ நான் இதை நான் அவுட்புட் கொடுத்தேன், என்ன நடக்குது பாருங்க. மை நேம் இஸ் படி, ஐ எம் 25 years ஓல்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. இங்கே வந்து மாறிடுச்சுன்னா ப்ராப்ளமேட்டிக் ஆயிரும். ஸோ இப்போ நான் அந்த நேம் இருக்கிற இடத்த எடுத்துட்டு ஏஜ் கொடுத்துட்டு அடுத்து நேம் கொடுத்தேன்னா, லைக் there is only 2 options here. So நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். If there are more than 5 or 10 options, it will be little tricky. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா my name is 25 and by DS old அந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வருது. ஸோ this is a wrong answer, right? My name is Buddy and I am 25 years தான் கரெக்ட். ஸோ கொஞ்சம் மாறினாலும் ப்ராப்ளமேட்டிக் ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த இது ரெடி ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இல்லாமல் மட்டும் நம்ம வேற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிண்ட், பொசிஷனல் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். அதில் டபுள் கோட்ஸ் அஸ் யூஷுவல் கொடுக்குறேன். எடுத்தோடனே சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன். சிங்கிள் கோட்ஸ் கூட ஒரு நம்பர் கொடுக்குறேன். நம்பர் படி 0th இண்டெக்ஸ் பொசிஷன் குறிக்குது. 0 is learning. இப்போ நான் திரும்பவும் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள. ஓகே, ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டாட் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறேன்.
இது பொசிஷனல் ஃபார்மேட்டிங்ன்றதால நம்ம கொஞ்சம் we have to be careful with this indexing. So 0th பிளேஸ்ல ஒரு நேம் இருக்கணும். நேம் வந்து let it be a name of buddy, same buddy or better ராமன். ஓகே, ராமன் கொடுத்துருக்கேன். இப்போ அதோட நம்ம என்ன லேர்ன் பண்றாங்கன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ I'm also mentioning here it is Python. So single line formatல யூஸ் பண்றதுக்கு it is a good thing. See, Raman is learning Python. இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா வந்துருது நம்மளுக்கு. ஓகே, இதுதான் பொசிஷன் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட். பொசிஷன் எங்க இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணோம். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு நேம் இஸ் ஈக்குவல் டு ஹரேஷ், ஹரேஷ் ஆர் ராமன், படி, எனிதிங் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீவேர்ட் நான் ஜீரோன்னு இருக்கிற இடத்து நேமும் ஏஜ்ன்னு இருக்கிற இடத்து ஏஜும் கொடுத்து டாட் ஃபார்மேட் நேம் இஸ் ஈக்குவல் டு ராமன், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25 அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம வந்து சேஞ்ச் ஆகும். மை நேம் இஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேமும் அந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டு ஏஜ்ன்ற ப்ராக்கெட்டே கொடுத்து டாட் ஃபார்மேட் கொடுத்து நேமுக்கு ஒரு வேல்யூவும் ஏஜுக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்கேன். நம்ம கொடுக்க தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக மேலே படின்னு இருக்கு. ஸோ படியவே நான் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பெட்டர் ஐ ஜஸ்ட் கோ வித் ஹரி. ஓகே, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன் டிஃபால்ட் வேல்யூவா. லைக் நம்ம இந்த இடத்துல வேல்யூஸ் நான் எடுத்துக்கிட்டுறேன். என்ஏஎம் அண்ட் ஏஜி இந்த இ மட்டும்ன்ற வேல்யூ நான் எடுத்து விடுறதுனால நமக்கு ஒரு சேஞ்ச் ஆக போகுது. நான் கரெக்ட் பண்ணிட்டேன், நோ இஷ்யூஸ். இப்போ என்ன நடக்குது பாருங்க. a small problem guys. இங்க வந்து ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம். டாட் ஃபார்மேட் ராமன் பைத்தான் அண்ட் இங்கே ஒரு க்ளோஸ் பண்ணுறோம். See, my name is Buddy. I'm 25 years old. வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல என்ஏஎம் படி ஏஜ் 25 கொடுத்தனால கரெக்டாக வந்துருக்கு. அடுத்து இங்கே வந்து நான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் கொஞ்சம் ஃபால்ட்டி ஆயிடுச்சு, நம்ம சரி பண்ணிட்டோம். அடுத்து வந்து நேம்ன்ற இடத்துல ஹரின்றது மென்ஷன் பண்ணி ஏஜ்ன்ற இடத்துல ஏஜ் திரும்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லைக் இட் இஸ் லைக் சூவி கம். ஓகே, திரும்ப மென்ஷன் பண்ணுறாப்ல இருக்கு இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து if you are using once or twice it's okay, it's easier, but if you are using more than once it's getting a little bit harder and little bit what to say கொஞ்சம் it is not a thing we are looking forward, right? We need to make it an easier format. ஸோ அப்போதான் எஃப் ஸ்ட்ரிங் நம்மளுக்கு வந்துச்சு. எஃப் ஸ்ட்ரிங் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா as usual printer நான் சின்டாக்ஸ்ல சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நம்ம எஃப் எழுதுறோம். எஃப் எழுதின உடனே நம்மளுக்கு இந்த ரெட் கலர்ல தெரிஞ்ச இந்த கோடிங்ஸ் நம்மளுக்கு பர்பிள் கலர்ல மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நேம் என்ஏஎம் போடுறேன், நேம் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல ஏஜி போடுறேன், ஏஜி போட்டு இப்போ நான் ரன் பண்ணினா எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க. சி சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வேரியபிள்ஸ் இது கிடைச்சிச்சுன்னா திரும்ப டாட் ஃபார்மேட் நேம்லாம் போட தேவையில்லை. ஜஸ்ட் சிங்கிள் லெட்டர் மேக்ஸ் திஸ் ஹேப்பன். எனக்கு வந்து அவுட்புட் வந்து மை நேம் இஸ் படி அண்ட் ஐ எம் 25 years ஓல்டுன்னு சொல்லிட்டு சிம்பிளா எனக்கு கிடைச்சிருச்சு. மை நேம் இஸ் படி அண்ட் ஐ எம் 25 years ஓல்டுன்னு சிம்பிளா கிடைச்சிருச்சு. இதே இதுல நம்ம வந்து கால்குலேஷனும் பண்ணலாம். எப்படி கால்குலேஷன் பண்ணலாம்னு பாருங்க. அட்வான்டேஜஸ்ல இருக்கு. நம்ம அட்வான்டேஜஸ்ல பாருங்க. கிளீனர் அண்ட் மோர் ரீடபிள், சப்போர்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் கால்குலேஷன் டைரக்ட்லி. இப்போ இந்த ஏஜ்ன்ற இடத்துல என் ஏஜ் வந்து 25 இல்லை, பட் 27. ஓகே, ஸோ இப்போ +2 கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஏஜி +2 டைரக்டாக கால்குலேட் ஆகி 27ன்றது என்னோட நேம் ஆயிருக்கு. ஸோ ஏஜ் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்மளுக்கு 25 இருந்தது 27 ஸ்ட்ரெயிட்டாக மாறி இருக்கு. ஸோ ஹியர் ஐ ஹவ் ஜஸ்ட் கால்குலேட்டட் டைரக்ட்லி. இது வந்து ஈஸியாக டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்குது. ஜஸ்ட் எஃப் மட்டும் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்குது. ஸ்ட்ரிங்கோடையோ நம்பர்ஸோடையோ நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணி கன்கேட்டினேஷன் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸு ஈஸியாக நம்மளுக்கு வந்துருக்கு.
ஸோ இது எல்லாமே கர்லி பிரேசஸ்குள்ள போட்டா போதும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா டிஃபரன்ஸஸ்குள்ள போவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுப்போம். 20ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் படி நம்மளுக்கு எஃப், நான் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எஃப் டபுள் கோட்ஸ் கொடுத்து அதில் எக்ஸுக்கு நான் இதை வந்து டிக்ஷனரி ஃபார்மேட் மாதிரி நான் மாற்ற விருப்பப்படுறதுனால எக்ஸுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அப்புறம் ஒய்க்கு ஒய் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது எனக்கு டிக்ஷனரி ஃபார்மேட் மாதிரி எனக்கு வேல்யூ கொடுக்குது. பட் இட் இஸ் நாட் எ டிக்ஷனரி. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியுதா, ப்ராக்கெட்குள்ள இருக்கிற எக்ஸ் அண்ட் ஒய் பிளாக் கலர்ல இருக்கு. அந்த பிளாக் கலர் எதுவும் இல்லை, வேரியபிள்ஸ் மேலே எக்ஸோட வேல்யூ 20, ஒயோட வேல்யூ 10 இருக்கு. இது அப்படியே எனக்கு எக்ஸோட வேல்யூ 20 வந்து அந்த ப்ராக்கெட் எக்ஸ்ன்ற இடத்துல 20 ஆகும், ஒயோட வேல்யூ ப்ராக்கெட் ஒய் இருக்கிற இடத்துல 10 ஆகும் எனக்கு வேல்யூஸ் கிடைக்கும். சி, எக்ஸோட வேல்யூ 20, ஒயோட வேல்யூ 10. நம்மளுக்கு சிம்பிளா கிடைச்சிருச்சு. ஸோ ப்ராக்கெட் எக்ஸ்ன்றது எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னா, வேரியபிள் எக்ஸ்ல இருக்கிற அந்த வேல்யூவா வருது, ப்ராக்கெட் ஒய்ல இருக்கிறது வேரியபிள் ஒய்ல இருக்கிற வேல்யூவா வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அட்வான்டேஜஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கீ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார்மெட்ல இவ்வளோ பெரிய சின்டாக்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் செகண்ட் ப்ராக்கெட்க்கு அப்புறம் டாட் ஃபார்மெட்னு போட்டு வேரியபிள் 1 வேரியபிள் 2னா போடணும். இதுல அப்படி தேவையில்லை. டைரக்டா எஃப்னு போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ள என்ன ஒரு வேரியபிள் வருதுன்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணோம்னா டைரக்டா வருது. இது வந்து வராது. ஸோ ரீடபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெர்போஸா இருக்கு டாட் ஃபார்மெட் மெத்தட். பட் இது வந்து கன்சைஸ் அண்ட் கிளீனா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாட் ஃபார்மெட் மெத்தட் ஸ்லோவரா இருக்கு, பட் எஃப்ஸ்ட்ரிங் மெத்தட் ஃபாஸ்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய எல்லா வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் கைஸ் எஃப்ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டட் மெத்தட்னா. ஸோ நம்ம மற்ற நாள் பார்ப்போம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.